நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர் ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9424485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள்: சில நிமிடங்களில் பேட்டரி மாற்றம். ஃபியாஜியோ ஏப் இ-சிட்டி ஸ்வாப் மின் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் மேம்பட்ட ஸ்வாபபிள் பேட்டரி தொழில்நுட்பத்துடன் கூடிய ஃபியாஜியோ ஏப் இ-சிட்டி ஸ்வாப் மின்சார 3 சக்கர வாகனத்தை முதலமைச்சர் என் ரங்கசாமி ஜூலை 9ஆம் தேதி ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்ற விழாவில் அறிமுகப்படுத்தினார். இந்த அறிமுகம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நவீன மின்சார போக்குவரத்தை ஊக்குவிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஃபியாஜியோ வெஹிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் கோகி கபூர் தலைமையிலான குழுவில் மண்டல மேலாளர் மகேஷ் திவாரி, பிராந்திய மேலாளர் தனசேகரன், பிராந்திய சேவை மேலாளர் ராகவேந்திரா, பகுதி விற்பனை மேலாளர் உதய ரிஷி மற்றும் பகுதி சேவை பொறியாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இண்டோஃபாஸ்ட் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜத் மல்ஹான் மற்றும் அந்நிறுவனத்தின் மூர்த்த அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஃபியாஜியோ மின்சார வாகனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை நிறுவனமான ஃபியூச்சர் ஆட்டோமொபைல் சார்பில் அதன் தலைமை செயல் அதிகாரி விபி அப்துல் ரஹ்மான் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் முகமது நிஹால் சஹரியா ஆகியோர் முதலமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். இவ்விழாவில் உரையாற்றிய கோகி கபூர், இந்தியாவின் மின்சார வர்த்தக போக்குவரத்தில்
இந்த வாகனம் புதிய அத்தியாயத்தை துவங்குவதாக குறிப்பிட்டார். வழக்கமான மின் வாகனங்களைப் போல மணிக்கணக்கில் சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமின்றி சில நிமிடங்களிலேயே காலியான பேட்டரியை முழு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியுடன் மாற்றிக்கொள்ளும் வசதி இதில் உள்ளதாகவும், இதன் மூலம் வாகனங்களின் செயல்பாட்டு நேரமும் ஓட்டுநர்களின் வருமானமும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பியாஜியோ ஏப் இ-சிட்டி ஸ்வாப்பின் அறிமுகம் புதுச்சேரியில் மின்சார வாகன பயன்பாட்டை மேலும் விரிவுபடுத்துவதோடு கார்பன் உமிழ்வை குறைத்து பசுமை வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய அரங்கில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கிய பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியின் பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் பயிற்சி அளித்த மாணவி ஈழ நிலா தனது பரதநாட்டிய அரங்கேற்றத்தை சிறப்பாக நிகழ்த்தினார். மேலும் மாணவிகள் உமா மகேஸ்வரி, லத்திகா, கோபிகா, ஷர்மிளா, லக்ஷ்மிதா மற்றும் அஸ்வதாகினி ஆகியோர் சலங்கை பூஜை செய்து சலங்கை அணிந்து நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்கினர். விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார். முதுநிலை முதல்வர் அஞ்சாலாட்சி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கத்தின் முதன்மை கல்வி அதிகாரி குணசேகரன், துணை இயக்குனர் பணி நிறைவு பெற்ற பூபதி மற்றும் உதயம் நாட்டியாலயாவின் துணைத் தலைவர் அனிதா சந்தோஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி ஈச் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் கலை மாமணி டாக்டர் தமிழ்வாணன், புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் நடராஜருக்கு பூஜை செய்து மாணவிகளுக்கு சலங்கைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் 2025-26 கல்வியாண்டில் சிறந்த கல்வி சாதனை படைத்த மாணவர்களுக்கும் 100% வருகை பதிவு கொண்ட மாணவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. நாட்டிய நிகழ்ச்சியில் குரு நாட்டிய கலா ரத்னா தினகரன் நட்டுவாங்கம் செய்தார். கலை மாமணி ஞானப்பிரகாசம் வாய்ப்பாட்டு பாட, கலை மாமணி அங்கப்பன் மிருதங்கம் வாசித்தார். தணிகாசலம் வயலின் இசைக்க, மலர்கொடி ஆடை வடிவமைப்பை மேற்கொண்டார். குழு நாட்டியங்கள் மற்றும் தனிநபர் நாட்டியங்கள் பார்வையாளர்களால் பாராட்டை பெற்றன. விழா நிகழ்ச்சிகளை பள்ளியின் துணை முதல்வர் குமார் தொகுத்து வழங்கினார். பள்ளி முதல்வர் சாந்தி நன்றி உரை கூறினார். அலுவலக பணியாளர் சுகுணா மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் எங்களுடைய தனியார் பள்ளி சங்கங்களினுடைய கூட்டமைப்பிற்கு தலைவராக மட்டுமல்லாமல்
புதுச்சேரி மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கான இலவச கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஜோதி கண் பராமரிப்பு மையம் மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியபேட் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மைய பணியாளர்களுடன் கலந்துரையாடிய எம்எல்ஏ ரவிக்குமார் மைய கட்டிடத்தை முறையாக பராமரித்து குழந்தைகளுக்கு தரமான சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு மகிழ்ச்சிகளை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரியமாணிக்கத்தில் அமைச்சர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக மகாத்மா காந்தி கல்வீடு திட்டத்தின் மூலமாக ஒரு பயனாளிக்கு ரூபாய் 1,00,000 வீதம் மொத்தம் 38 பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 38 லட்சத்தை மாண்புமிகு அமைச்சர் ராஜவேலு அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார்கள். சிவா செயற்பொறியாளர் அவர்களும், தேவநாதன் நல ஆய்வாளர் அவர்களும் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் இதில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணையாக ரூபாய் 1,00,000 கட்டுமான நிதியை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் 2.0 திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணையாக ரூபாய் 1,00,000 கட்டுமான நிதி உதவியை காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதி சாரம் வார்டு புதுசாரம் நடுத்தெருவில் அமைந்துள்ள பிசியோதெரபி கிளினிக்கில் தனது சொந்த செலவில் அக்வாகார்ட் வாட்டர் பியூரிஃபையரை வழங்கினார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். காமராஜர் நகர் தொகுதி சாரம் வார்டு புதுசாரம் நடுத்தெருவில் அமைந்துள்ள பிசியோதெரபி கிளினிக்கில் அதன் உரிமையாளர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தனது சொந்த செலவில் அக்வாகார்ட் வாட்டர் பியூரிஃபை ஒன்றை வழங்கினார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் CPR பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும்
காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் CPR பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை துவங்கி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயி பிரகாசம் உள்ளிட்டோருடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயிஸ் பிரகாசம் உள்ளிட்டவர்களோடு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு. மேலும் காமராஜர் நகர் தொகுதியில் தனது சொந்த செலவில் வாய்க்கால்களை தூர்வாரவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகளின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகளின் பொதுக்குழு கூட்டம் பாரடைஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் பாண்டுரங்கன், செயலாளர் கலிமா, பொருளாளர் திரிச்சந்திரன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மொத்த கோழி வியாபாரிகளின் செயற்குழு கூட்டம் நாளை தஞ்சாவூரில் நடைபெறவுள்ளது. இதில் கோழிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்தும் அதன் தரம் குறித்தும் பேசப்பட உள்ளது. நாளை நடைபெறவுள்ள செயற்குழுவில் புதுச்சேரி பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து எடுத்து சொல்லப்பட உள்ளன. மேலும் நாளை நடைபெறும் செயற்குழுவில் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு ஏற்ப புதுச்சேரி மொத்த கோழி வியாபாரிகள் செயல்படுவது என்று முடிவு செய்துள்ளனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் நாதன், RR உள்ளிட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வினை தொடர்ந்து துரிதமாக நடைபெறும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். மேம்பால பணிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்து பணிகள் மேற்கொள்ள முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார். இதனிடையே பருவ மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தூர்வார உத்தரவிட்டார். இதனையடுத்து உடனடியாக காமராஜர் சாலை அருகே உப்பனாறு வாய்க்காலில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. புதுவை புதுசாரம் பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு சர்க்கரை துண்டு வழங்கி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுவை புதுசாரம் பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு சர்க்கரை துண்டு வழங்கி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றிகளை தெரிவித்தார். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தாகூர் நகரில் உள்ள டான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி அருகே மாணவர்களின் குரல் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி தாகூர் நகரில் உள்ள டான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி அருகில் மாணவர்களின் குரல் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு நடைபெறாத வகையில் வலுவான மற்றும் பொறுப்புள்ள தேர்வு நடைமுறைகளை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் நலனை பாதுகாக்க தவறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போட்டித் தேர்வு வினாத்தாள்களை திட்டமிட்டு திருடுதல், கசிய விடுதல் மற்றும் விற்பனை செய்தல் போன்ற மாணவர் விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள குற்றவாளி கும்பல்கள் குறித்து இந்திய உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் MP, மாநில பொது செயலாளர் தனுசு, இளைஞர் காங்கிரஸ் பொது செயலாளர் வினோத், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சமீர், ஹரிஷ், ஜெய், தட்டாஞ்சாவடி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், மாநில தலைவர் ஹர்ஷவர்தன், புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், தட்டாஞ்சாவடி மகளிர் காங்கிரஸ் பிரதிநிதி உஷாராணி, சேவா தலைவர் வீரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். காலாப்பட்டு சாசன் கம்பெனி மீது FIR பதிவு செய்ய மக்கள் மன்றத்தில் மக்கள் நல சங்கம் புகார் அளித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்படும் மக்கள் மன்றம் காலாப்பட்டு காவல் நிலையத்தின் கிழக்கு பகுதி SP ஸ்ருதி ஏரகட்டி தலைமையில் ஆய்வாளர் தனசெல்வம், உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இதை நடத்தினர். இந்த மக்கள் மன்றத்தில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தின் தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன் ஆகியோர் வலை இழந்த மீனவர்களோடு சென்று புகார் அளித்தனர். அந்த புகாரில் காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்க காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் கொடுத்த வழக்கின் காரணமாக சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 22/1/2024 அன்று வழங்கிய தீர்ப்பில் 3 மாதத்தில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுக்கவும் வலையிழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை மற்றும் சாசன் நிறுவனம் கடந்த ஓராண்டு காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கழிவுநீர் குழாயில் உயிரினம் வாழ்வதாகவும் அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்து வாய்தா வாங்கி வருகின்றது. இந்த உத்தரவிற்கு பின்பு பெரிய காலாப்பட்டை சேர்ந்த மீனவர்கள் அகிலன், வேல்முருகன், கார்த்திகேயன் மற்றும் கனகசிட்டி குளத்தை சேர்ந்த கதிர்வேல் ஆகியோர் இந்த கழிவுநீர் குழாயில் வலை பாதித்து காலாப்பட்டு காவல் நிலையம் மற்றும் மீன்வளத்துறை சுற்றுச்சூழல் துறை என்று புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 9/7/2026 அன்று காலாப்பட்டை சேர்ந்த பெருமாள் மகன் ஜெயகோபால் என்ற மீனவரின் வலை இந்த கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமாகியுள்ளது. வலை இழந்த மீனவர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் எழுத்து மூலமாக அன்றைய தினம் புகார் அளித்துள்ளார்.
இந்த மாதம் மட்டும் 2 மீனவர்களின் வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமாகி உள்ளது. வலையுடன் மீனவர்கள் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தீப்பாயத்தின் உத்தரவின்படி குழாய்களை அகற்றி இருந்தால் தற்பொழுது மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். கம்பெனி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் தொடர்ந்து மீனவர்களின் வலை பாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த பாதிப்பிற்கு காரணமான காலாப்பட்டு சாசன் மருந்து கம்பெனி மீது மீன்பிடி தொழிலுக்கு இடைஞ்சலாக குழாய்களை வைத்து சேதப்படுத்துதல், NGT உத்தரவை பின்பற்றாததை கருத்தில் கொண்டு வலையிழந்த மீனவர்கள் கொடுத்துள்ள புகார் மீது FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அப்பொழுது SP ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளரிடம் ஆலோசனை செய்தார். ஆய்வாளர் தனசெல்வம் கூறியதாவது, இதற்கு முன்பு புகாரின் காரணமாக விசாரித்த பொழுது ஊரில் உள்ள பஞ்சாயத்து அமைப்பு மற்றும் முக்கியஸ்தர்கள் இந்த கழிவுநீர் குழாயால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதன் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று கூறியதாக தெரிவித்தார்கள். அப்பொழுது SP ஸ்ருதி அவர்கள் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்களிடம் உடனடியாக கம்பெனி நிர்வாகத்தினரை அழைத்து தீப்பாயத்தின் உத்தரவின்படி கழிவுநீர் குழாயை அகற்றும் பணியை செய்ய கூறினார். இது குறித்து ஒரு அறிக்கையை புதுச்சேரி மீன்வளத்துறைக்கும் அனுப்புமாறு தெரிவித்தார். இதன் மூலம் காலாப்பட்டு மருந்து கம்பெனியின் கழிவுநீர் குழாய் விவகாரம் சூடு பிடிக்க துவங்கியுள்ளது. மங்களம் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் காவல்துறை பொதுமக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் போன்றவற்றை உயர் அதிகாரிகளை சந்தித்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த மக்கள் குறை கேட்பு கூட்டம் வாரந்தோறும் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து மங்களம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டமானது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலைய பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வருகை தந்து மக்களின் குறைகளை எடுத்து கூறினார்கள். பின்னர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளை முன்வைத்து பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும், விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்த மக்கள் மன்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர், மங்களம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருபுவனை, நெட்டப்பாக்கம், கரிக்கலாம்பாக்கம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் இந்த ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா காட்சி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான நேற்று நண்பகல் சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா வந்து ஆலயத்தின் அருகே மந்தவெளியில் அமைக்கப்பட்ட தீக்குழியில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி ஊர்வலம் வந்து தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். இதில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.